அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம், பொத்தனூரிலிருந்து. சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைக்கு இங்கே ஒரு ஜாதகம் பதிவீடு செய்யப்படுகிறது. மிதுன லக்கண ஜாதகர். இது ஒரு ஆண் ஜாதகம். கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். ஜாதகன் பிறக்கின்ற பொழுது புதன் திசை 12 வருஷம். இந்த ஜாதகத்தில் 6 கிரகம் ஆட்சி பெற்றிருக்கிறது. புதன் ஆட்சி உச்சம் பெறுகிறார். ஆட்சி பெற்ற செவ்வாயுடன் சனி சேர்ந்து சனி நீச்ச பங்கத்தை, ராஜயோகத்தை பெறுகிறார். இது ஒரு யோகமான ஜாதகம். இது போன்ற ஜாதக அமைப்பு 1000-ல் ஒருத்தர், லட்சத்தில் ஒருத்தருக்குத்தான் அமையும். இந்த ஜாதகர் பிறப்பதற்கு முன் தந்தையும் தாயும் தாய் மாமனும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தார்கள். ஜாதகன் பிறந்த பின்பு அதிநவீன வளர்ச்சி பெற்று இன்று வரை பெரிய அளவிலே முன்னேற்றத்தில் இருக்கிறார்கள். இந்த ஜாதகன் தாய்மாமன் வீட்டில் பிறந்தவர். ஜாதகன் தாய்மாமன் ஆரம்பத்தில் சாதாரண நிலை இருந்தாலும் ஜாதகன் பிறந்த பிறகு மாமன் வியாபாரத்தில், தொழிலில், விவசாயத்தில் வெற்றி மேல் வெற்றி பெற்று பெரும் கோடீஸ்வரரானார். கோடீஸ்வரராக இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறார். மாமன் உயர்வதற்கும் பெரும் யோகவானாக ஜாதகன் திகழ்ந்தார் என்றால் அது மிகையல்ல. ஜாதகன் இல்லாமல் மாமன் இல்லை என்கின்ற அதிர்ஷ்டத்தை ஜாதகன் பெற்றிருந்தார். தாய்மாமன் ஜாதகனை நன்றாக படிக்க வைத்து, என் சொத்துக்கும் சுகத்திற்கும் நீயே மூலக்கடவுள் என்று நம்பி வாழ்ந்து வந்தார். இன்றைக்கும் ஜாதகனும் தாய்மாமனும் பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகளாக இருக்கிறார்கள், இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எந்த கிரகநிலை காரணம் என்று பார்த்தோம் என்றால், இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி புதன் 4ல் ஆட்சி உச்சம் பெறுகிறார். ஆட்சி உச்சம் பெற்ற புதன் மண்மனை, பூமி, வீடு, வாகனம், உயர்கல்வியை ஜாதகனுக்கு தருகிறார். 2ல் சந்திரன் ஆட்சி பெற்று தனம், தானியம், செல்வம், சகல யோகத்தையும் கல்வி யோகத்தையும் தருகிறார். 5ல் சுக்கிரன் ஆட்சி பெற்று சகல ஐஸ்வர்யத்தையும், மாமன், அத்தை, பாட்டன் என்ற உறவு முறைகளை மேம்படுத்துகிறார், வளப்படுத்துகிறார். 10ல் குரு ஆட்சி பெற்று ஜாதகன் தொழிலுக்கும், வெற்றிக்கும், தனத்துக்கும், தங்க நகைக்கும், பொன் பொருளுக்கும் யோகத்தை செய்கிறார். 11ல் செவ்வாய் ஆட்சி பெற்று இரும்பு சார்ந்த தொழிற்சாலை, தொழிற்கூடம், பூமி, உலைகளம் இப்படி பல்வேறு தொழிலுக்கு துணை செய்கிறார். 3ல் சூரியன் ஆட்சி பெற்று வீரியம், தைரியம், பொன் பொருளுக்கு உதவி செய்கிறார். தொடர்ந்து வரும் கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை இவர்களுக்கு யோகத்தை தந்து கொண்டிருக்கிறது. பல ஆயிரம் கோடிகளுக்கு அதிபதிகளாக இன்றைக்கு மண், மனை, பூமி, வீடு, வாசல், சகல ஐஸ்வர்யம், வண்டி, வாகனம், சொத்து சுகம் இப்படி அனைத்திலும் முன்னணியில் இன்று வரை திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்றும் திகழ்வதற்கான அந்த யோக அமைப்பு இந்த ஜாதகத்தில் 6 கிரகம் ஆட்சி பெற்றிருப்பதும், அதில் புதன் 4லே ஆட்சி உச்சம் பெற்றிருப்பதும் சிறப்பு. இது போன்ற ஜாதக அமைப்பு எல்லோருக்கும் கிட்டுவதில்லை. 1000-ல் ஒருத்தருக்கும், லட்சத்தில் ஒருத்தருக்கும் தான் கிட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.